ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெக் டாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி பேசலாம். 12th அப்புறம் இன்ஜினியரிங் எடுக்க போகிறீங்களா, இல்லை பேரண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா, எந்த கோர்ஸ் பெஸ்ட்டுன்னு, எந்த டிபார்ட்மெண்ட் நல்ல ஜாப் இருக்குன்னு கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்ஜினியரிங்னா வெறும் பிஇ பிடெக்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம பார்க்கலாம் இன்ஜினியரிங்கில் ரிலேட்டடான என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு. பிஏ ஆர்கிடெக்சர் இருக்குது, டிப்ளமா இருக்குது, சாண்ட்விச் கோர்ஸ் இருக்குது, டிஎல் கோர்ஸ்னு அப்படி எக்கச்சக்க கோர்ஸ் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் பேசலாம். நீங்கள் சிஎஸ்சி எடுத்தால் எந்த ஜாப் கிடைக்குன்னு தெரியுமா? மெக்கானிக்கல் எடுத்தால் என்ன ஸ்கோப் இருக்குன்னு தெரியுமா? பிஏ ஆர்கிடெக்சரோட வேல்யூ தெரியுமா? இன்ஜினியரிங்கில் 30க்கும் மேற்பட்ட கோர்ஸ் இருக்குது தெரியுமா? இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். பிஏக்கும் பிடெக்குக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். பிஇல தியரிக்கல் கான்செப்ட் அதிகமாக இருக்கும், அதே பிடெக்ல ப்ராக்டிக்கல் நாலேஜும் கொஞ்சம் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் அதிக வித்தியாசம்லாம் இல்லை. ரெண்டுத்துக்கும் நம்ம எஜுகேஷன் சேம் வேல்யூ தான் தருது. பிஇ அண்ட் பிடெக் ரெண்டுத்தோட கோர்ஸ் டியூரேஷன் 4 years தான். அதே பிஇ ஆர்கிடெக்சர்னா 5 years. பிஇ ஆர்ட்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், இதோட கோர்ஸ் டியூரேஷன் 5 years. இது எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா டிசைன், பில்டிங், ஸ்ட்ரக்சர்ஸ், பிளானிங். யார் யாருக்கெல்லாம் டிராயிங் பண்ணுறதுலையும் க்ரியேட்டிவிட்டிலையும் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் பிஇ ஆர்கிடெக்சர் எடுக்கலாம். இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறையா இருக்குது. நாட்டா, ஜேஇ, மெயின் பேப்பர் 2 அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியும் நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இதோட ஜாப் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், இன்டீரியர் டிசைனிங், பிளானர், டிப்ளமோனா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? டிப்ளமோ 3 வருஷம் கோர்ஸ். அது 10th முடிச்சிட்டும் போகலாம், 12th முடிச்சிட்டும் போகலாம். டிப்ளமோ சேர்ற எல்லாருக்கும் அதிகமான ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும். டெக்னிக்கல் லெவலில் அவங்க சூப்பராக இருப்பாங்க. டிப்ளமோவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, சேம் லைக் இன்ஜினியரிங் மாதிரி தான். மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, சிவில், இசிஇ எக்ஸெட்ரா. இங்கே ஒரு சூப்பர் ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு டைரெக்டாக செகண்ட் இயரில் நீங்கள் பிஇ சேரணும்னா டைரெக்டாக செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ சேர்றீங்கன்னா 3 years கோர்ஸ் உங்களுக்கு. அதே நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ சேர்றீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் டிப்ளமோ செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 years தான். இதுக்கப்புறம் புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம், சாண்ட்விச் கோர்ஸ். சாண்ட்விச் கோர்ஸ் அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது ஒரு 5 years கோர்ஸ். 4 வருஷம் உங்களுக்கு எப்பயும் போல் பிஇ மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் 1 year மட்டும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைரெக்டாக இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கே உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடித்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். இன்டெகிரேட்டட் கோர்ஸ். இது பிடெக் ப்ளஸ் எம்டெக், பிடெக் ப்ளஸ் எம்பிஏ. அப்படி நம்மளோட மாஸ்டர் டிகிரியும் நம்மளோட அண்டர் கிராஜுவேட் டிகிரியும் கம்பைன் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். இதோட டியூரேஷன் 5 years தான். இது சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க, லைக் ஐஐடி, ட்ரிபிள் ஐடிஹெச், இல்லை ஃபாரின் யூனிவர்சிட்டிலாம் ஆஃபர் பண்ணுறாங்க நம்மளுக்கு. நீங்கள் இது மூலயமா 1 year சேவ் பண்ணலாம். டியூயல் டிகிரி ப்ரோக்ராம், எக்ஸாம்பிள் பிடெக் ப்ளஸ் எம்எஸ். சம் இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் இதை ஆஃபர் பண்ணுறாங்க, லைக் இன்டர்நேஷ்னல் டியூயல் டிகிரி, இந்தியா ப்ளஸ் அப்ராட், எக்ஸாம்பிள் விஐடி, பிஐடிஎஸ் ஆர் டைப் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இன்ஜினியரிங்னா 5 இல்லை 6 பிரான்ச்சஸ் தான் இருக்குது. ஆனால் 30க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், இசிஇ, சிஎஸ்சி, ஐடி. இதுதான் கோர் பிரான்ச்சஸ். அதே இப்போ மாடர்ன் அண்ட் ட்ரெண்டிங்கில் எது போயிட்டுருக்குன்னா ஏஐ அண்ட் எம்எல், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ரோபோட்டிக்ஸ், ஐஓடி, மெகாட்ரானிக்ஸ். இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங் அண்ட் மாடர்ன் கோர்ஸாக இருக்குது. ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் உங்களுக்கு நீங்கள் படிக்கணும்னா பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, என்விரான்மெண்ட், ஃபுட் டெக், அக்ரிகல்ச்சர். யார் யாருக்கெல்லாம் மெடிக்கல் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக வேணும்னா அவங்களாம் இந்த ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு எடுக்கலாம். இது இல்லாமல் மெரைன், ஏரோஸ்பேஸ், டெக்ஸ்டைல், பெட்ரோலியம், மெட்டலர்ஜி, நேவல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நிறையா இருக்குது. உங்களுக்கு ஸ்பேஸ்க்கு போகணுன்னு ஆசையாக விரும்புறீங்களா? அப்போ நீங்கள் ஏரோஸ்பேஸ் படிங்க. இல்லை நீங்கள் விரும்புறது எல்லாமே டெக்னாலஜி சைட்னா சிஎஸ்சி ஆர் டேட்டா சயின்ஸ் படிங்க. உங்களுக்கு பிடிச்சது பயோடெக்னாலஜி,
நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிங்க. ஸோ சூஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட், உங்கள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஃபியூச்சர் பிளானை பொறுத்து. என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்தெந்த கோர்ஸுக்கு இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்கள் பிஏ பிடெக் எடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், டிசைன் இன்ஜினியர், எம்பெடட் இன்ஜினியர், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் லைக் கேட், ஐஇஎஸ்சி, பிஎஸ்யூ ஜாப்ஸ், இல்லை நீங்கள் ரிசர்ச்சராக கூட ஆகலாம். அதே நீங்கள் பிஏ ஆர்கிடெக்சர் எடுத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் ஆகலாம், பிளானர் ஆகலாம், டிசைனர் ஆகலாம், கவர்மெண்ட் ஜாப் கன்சல்ட் ஆகலாம், ரியல் எஸ்டேட் செக்டாரில் கூட நீங்கள் இருக்கலாம். இல்லை நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருந்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியராக இருக்கலாம். நீங்கள் லைக் ரயில்வே டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி, எஸ்எஸ்சி, ஆர் நீங்கள் லேட்டர் என்ட்ரியில் பிஇ கூட ஜாயின் பண்ணலாம். அவங்க எந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க, இவங்க எந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க, அதை காப்பி பண்ணி நீங்களும் எல்லாரும் எடுக்கிற மாதிரி அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பே எடுக்காமல் உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஜாயின் பண்ணி அதில் உங்கள் ஸ்கில்லை காட்டி நீங்கள் என்ஜாய் பண்ணி உங்கள் ஜாபை ஜாயின் பண்ணுங்கள். கோர்ஸ் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் ஸ்கில் அதோட இம்பார்ட்டன்ட். நீங்கள் வெறும் பிஏ மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைச்சிடாது. ஸ்கில் தான் உங்கள் கேம் சேஞ்சரே. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்தெந்த ஸ்கில் எதுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறோம். உங்கள் ஜேர்னி ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகட்டும். இன்ஜினியரிங்கில் என்ட்ரி தேடி போகிறவங்க உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஃபுல் ஐடியா இருந்தால் நீங்கள் இப்போ ஒரு அடி எல்லாருக்கும் முன்னாடி வச்சுட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.